Hi guys, நான் welcome to Rapidia. So எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம class 9 CBSE ல science chapter 6 அதாவது வந்து பாத்தீங்கன்னா biologyல chapter 2 tissues தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். So போன chapter நமக்கு என்ன தெரிஞ்சது? அதாவது எந்த ஒரு ஆர்கானிசமா இருந்தாலும் சரி அது செல்லால தான் மேட் அப் ஆயிருக்கும். அதாவது every organism is made up of cells. அதாவது இப்போ வந்து செல்ஸா வந்து செல்ல வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? Cell is the basic structural and functional unit of life. So அதான் இருக்குதுலயே பேசிக்கான இருக்குதுலயே கம்மியான அளவுக்கு structural அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா functional unit of life. So ஆனா அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ல ஒரு சிங்கிள் செல்லே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செய்யும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமீபா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் செல் தான். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து இன்டேக் ஆயிடும், கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச்ல நடக்கும், எக்ஸ்கிரீஷன் நடக்கும். ஆனா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ல கிட்டத்தட்ட மில்லியன் ஆஃப் செல் இருக்கும். So கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைப் ஆஃப் செல் சில வேலையை வந்து பாத்தீங்கன்னா செய்யும். மோஸ்ட் ஆஃப் தி செல் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் டு கேரி அவுட் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே பார்த்திருப்போம் போட சாப்டர்லயே போன் செல், மசில் செல், நர்வ் செல். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா செல்லும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செய்யும். ஸோ எல்லா ஸ்பெஷலைஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் செல்லால செய்யப்படும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா since these cells carry out only a particular function, they do it very efficiently. In human beings, muscle cell contract and relax to cause movement. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ல மசில் செல் இருக்கு. அதாவது ஹியூமன் பீயிங் இல்லாம எல்லா அனிமல் செல்லையும் மசில் செல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகி அதாவது சுருங்கி அப்புறம் பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகுது, கொஞ்சம் விரியுது. ஸோ இந்த நாள வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் கிரியேட் ஆகுது. நர்வ் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜஸ் கேரி பண்ணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஃபுட், ஹார்மோன்ஸ் அண்ட் வேஸ்ட் மினரல்ஸ் அண்ட் சோ ஆன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இன் பிளான்ட்ஸ் வாஸ்குலர் வேஸ்ட் மெட்டீரியல் அண்ட் சோ ஆன். ஸோ பிளான்ட்ஸ்ல வாஸ்குலர் வேஸ்ட் மெட்டீரியல்லாம் வந்து இருக்கும். பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூ கண்டக்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் டு அதர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் போட்டோசிந்தசிஸ்ல இருக்கிற அந்த எல்லா நமக்கு கிடைக்கிற அந்த ஸ்டார்ச், அதாவது வந்து பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து கடைசியா கிடைக்கிறத ஸ்டார்ச். ஸோ அந்த ஸ்டார்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார்ட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ், ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட்ல இருக்கிற அந்த அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து வேற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு பிளான்ட்டுக்கு எங்க கிடைக்கும், ரூட்ல இருந்து. ஸோ அந்த ரூட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் தண்ணி சப்ளை ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் அதாவது அந்த ஃபுட்டையும் வாட்டரையும் வந்து சேர்ந்து எடுத்துக்கிட்டு போகும் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் டு அதர் பார்ட். ஸோ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ லேபர் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷனா ஆகும். இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா ஸோ அந்த ஃபேக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டிஃப்ரெண்ட் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக செய்வாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியில் வந்து ஒரு சோப் தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த சோப் தயாரிக்கிற ஃபேக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேக் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க. அதை பேக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒருத்தங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல் ஸ்பெஷலைசிங் ஒன் ஃபங்க்ஷன் ஆர் ஆஃபன் குரூப் டுகெதர் இன் அ பாடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் இருக்கு, இல்லைன்னா ஒரு போன் இருக்கு. ஸோ அந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் இருக்கு அதுல. ஸோ அந்த செல் மாதிரி நிறைய செல் இருக்கும், ஆனால் ஒரே டைப் ஆஃப் செல் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப்பா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியில இருக்கும். This means that a particular function is carried out by a cluster of cells at a definite place in a body. So அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து ஒரு டெஃபினைட் பிளேஸ்ல அதாவது அந்த பாடியில ஒரு கிளஸ்டரா நிறைய செல் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து கிரியேட் பண்றது தான் இந்த இடத்துல டிஷ்யூன்னு சொல்றாங்க. Is arranged and designed so as to give the highest possible efficiency of function. So இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாசிபிள் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ல இருக்கும். Blood, phloem and muscle are example of tissues. So இந்த blood, phloem அப்புறம் மசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ்ல எக்ஸாம்பிள். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் செல்ஸ் இருக்கும். அப்புறம் மசில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மசில் செல்ஸ் இருக்கும். A group of cells that are similar in structure and work together achieve a particular function forms a tissue. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து டிஷ்யூவோட மெயின் தீமை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் செல், அதாவது ஒரு குரூப் ஆஃப் செல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல சிமிலரா இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்
வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூவை வந்து ஃபார்ம் பண்ணும். அதாவது ஒரு டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃபார்ம் பண்ணும். Or plants and animals made up of same type of tissues. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ போன சாப்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் செல்ஸா இருக்கட்டும், அனிமல் செல்ஸா இருக்கட்டும் வேரி ஆகுங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் டிஷ்யூஸும் அனிமல் டிஷ்யூஸும் சேமா இருக்குமா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றப்போ, do plants and animals have the same structure? Do they both perform similar functions? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிசபிள் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரியாக இருக்கும், இல்லைனா ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ட் வச்சிங்கன்னா எவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ நேஷனல் கெலாமிட்டிஸ் மூலியமாக மூவ் ஆகிறது வேற விஷயம். ஆனால் அதுவே தானா வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறது நடக்காத காரியம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுங்கிறதுனால நிறைய லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ். ஸோ இந்த சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெட் செல்ஸாக தான் இருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸாக இருக்கிறப்போ அது வந்து உயிரில்லாத செல்ஸ். இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து லார்ஜ்லி வந்து மூவ் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தேடணும் சரி, மேட்ஸ் தேடணும் சரி, ஷெல்டர் தேடணும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அப்போ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸோட ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் செல்ஸாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு டிஃபரன்ஸ் வந்து அனிமல்ஸ்க்கு பிளான்ட்ஸ்க்கு என்னன்னா அந்த க்ரோத்தோட பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல சில இடம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக இருக்கும். அதுவே சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது, இன்னொரு இடத்துல வளராமல் இருக்கிறது. அதாவது ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஒரு லீஃப் வந்து கட் பண்ணுறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 2 days 3 days மறுபடியும் வளர்ந்துடும். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டை கட் பண்ணுறப்ப அது வந்து வளரவே வளராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டைம் வந்து தான் க்ரோ ஆகும். ஸோ செல் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ல யூனிஃபார்மாக இருக்கும். ஆனால் ஸோ இப்போ அனிமல் செல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அனிமலோட ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் கட் ஆகிடுதுன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வளராது. அந்த இடம் வந்துன்னா அந்த கட்டான இடம் மட்டும் ஹீல் ஆகி அதோட வந்து பார்த்தீங்கன்னா நின்றுடும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வளராது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்ல வந்து எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். இந்த இடம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், இந்த இடம் வளரவே வளராது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ சில இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்குன்னு இருக்கிற டெட் செல்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெயில்ஸ், அப்புறம் ஹேர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிக்க போகிறது இல்லை. ஸோ தேர் இஸ் நோ சச் டிமார்கேஷன் ஆஃப் டிவைடிங் அண்ட் நான் டிவைடிங் ரீஜன்ஸ் இன் அனிமல்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்த ஆர்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். இந்த சாதாரண ஒரு அனிமல்ஸ்ல விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். ஆனால் எதை விட பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான பிளான்ஸை விட, ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான பிளான்ஸை விட சாதாரண அனிமல் செல், அதாவது அந்த சாதாரண அனிமல்ல இருக்கிற ஆர்கன் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம அனிமல்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும். லோகோமோஷன், மோஷன் எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. This fundamental difference reflect the different modes of life pursued by these two major groups of organisms. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி இன் தேர் டிஃப்ரெண்ட் ஃபீடிங் மெத்தட்ஸ் ஆல்சோ தேர் டிஃப்ரெண்ட்லி அடாப்டட் ஃபார் அ sedentary existence on one hand, plants, and active locomotion on other. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடிங் மெத்தடில் ஸோ சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி அடாப்டடாக இருப்பாங்க. இப்போ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து லோகோமோஷன், அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். Contributing to this difference in organ system design. It is with reference to these complex animal and plants bodies that we will now talk about the concept of tissues in some detail. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் பாடிஸ்லாம் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டிஷ்யூஸை பற்றி சில படிக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸை வச்சு இந்த காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ட் பாடிஸாக இருக்கும், இதெல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்யூவோட கான்செப்ட் வந்து டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சாப்டருக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்யூ சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.